ஸ்ரீ கர்க சம்ஹிதை பிருந்தாவன காண்டம் 4ஆம் அத்தியாயம். ஸ்ரீ பலராம சுவாமி மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கன்றுகளை மேய்த்தல் மற்றும் வத்சாசுரனை மீட்பது. ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, சன்னந்தரின் வார்த்தைகளை கேட்டதும் அரசரான நந்த மகாராஜா அனைத்து ஆயர்களுடன் இணைந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து பிருந்தாவனத்திற்கு செல்ல தயாரானார். அன்னையர் யசோதை மற்றும் ரோஹிணி மற்றும் அனைத்து கோகுல பெண்களும் ஆயர்குல பெண்களும் குதிரைகள், தேர்கள், துணிச்சலான ஆண்கள் மற்றும் ஏராளமான பிராமணர்களின் கூட்டத்தால் அலங்கரிக்கப்பட்ட மிகுந்த ஞானமுள்ள அரசர் நந்த மகாராஜா தனது 2 மகன்களான பலராம சுவாமி மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் பிருந்தாவனத்தை நோக்கி சென்றார். அவர்களுடன் பசுக்களின் சமூகமும் இருந்தது. முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் ஊழியர்கள் உள்பட பல 6 ஆண்கள் நடந்து கொண்டிருந்தனர். பயணத்தின் போது எக்காலங்களும் பிற வாத்தியங்களும் ஒலித்து கொண்டிருந்தன. பல பாடல்கள் அரசர் நந்தரை புகழ்ந்து பாடினர். கோபதேவர் ரிஷபானுவர் தனது மனைவியுடன் யானையின் மீது ஏறி தனது மகள் ராதையினை மடியில் சுமந்து மிருதங்கங்கள், தாளங்கள், வீணைகள் மற்றும் புல்லாங்குழல்களின் இனிமையான ஒலியுடன் பாடகர்களின் புகழை கேட்டு பிருந்தாவனத்திற்கு சென்றனர். அவர்களுடன் பசுக்கள் மற்றும் பசுக்களிடம் ஒரு பெரிய சமூகமும் இருந்தது. நந்த மகாராஜா, உபநந்தர் மற்றும் 6 ரிஷபானுக்களும் தங்கள் அனைத்து குடும்பங்களும் பிருந்தாவனத்திற்கு சென்றனர். அது கோபியர்களும் தங்கள் ஊழியர்களுடன் பிருந்தாவனத்திற்குள் நுழைந்து தனித்தனி பசு கொட்டகைகளை அமைத்து இங்கும் அங்கும் வாழத் தொடங்கினர். ரிஷபானு தனக்கென ரிஷபானுபுரம் பர்சானா என்ற நகரத்தை உருவாக்கினார். அது 4 யோஜனை அகலமுள்ள கோட்டையின் வடிவத்தில் இருந்தது. அவரை சுற்றி பள்ளங்கள் கட்டப்பட்டன. கோட்டைக்கு 7 வாயில்கள் இருந்தன. கோட்டைக்குள் ஒரு பெரிய கூட்ட மண்டபம் இருந்தது. கோட்டையை பல ஏரிகள் அலங்கரித்தன. அவ்வப்போது ஒரு அழகான நெடுஞ்சாலை கட்டப்பட்டது. 1000 கிணறுகள் அந்த நகரத்தை அலங்கரித்தன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நந்தநந்தர், நந்தகாவ் மற்றும் ரிஷபானுபூர், பர்சானா ஆகிய இடங்களில் குழந்தைகளுடன் விளையாடி கோப குழந்தைகளுடன் அவர்களின் மீதான அன்பினை அதிகரித்தார். அரசரே, சில தினங்களுக்கு பின்னர் முழு கோபர்களாலும் மதிக்கப்பட்ட பலராம சுவாமியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பிருந்தாவனத்தில் பிரவேசித்தனர். அவர்கள் மேய்ச்சலை தொடங்கினர். 2 சகோதரர்களும் மாடு மேய்ப்பவர்களுடன் இணைந்து கிராம எல்லை வரை கன்றுகளை மேய்ப்பார்கள். காளிந்தி நதிக்கு அருகில் அதன் புனித கரைகளில் அலங்கரிக்கப்பட்ட தோப்புகள் மற்றும் தோப்புகளில் இருந்து பலராம சுவாமியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் ஒளிந்து விளையாடுவார்கள். சில சமயங்களில் ஊர்ந்து செல்வார்கள். சில சமயங்களில் காடு வழியாக மகிழ்ச்சியுடன் அலைவார்கள். கச்சைகளின் சங்கிலிகள் அவர்களின் இடுப்பை அலங்கரித்தன. அவர்கள் விளையாடும் போது அவர்களின் கால்களில் உள்ள ஜாலங்களும் கணுக்கால்களும் மெல்லிசை ஒலிகளை வெளியிடும். பலராம சுவாமியின் உடல் நீல நிற அங்கியால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உடல் மஞ்சள் நிறத்தில் இருந்தது. 2 சகோதரர்களும் கழுத்தணிகள் மற்றும் கைப்பிடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தனர். சில நேரங்களில் அவர்களின் சேஷ்டைகள் அதிகமாகின. அவர்கள் அப்படிப்பட்ட குழந்தைகள் மீது கற்களை வீசுவார்கள். சில சமயங்களில் அவர்கள் புல்லாங்குழல் வாசிப்பார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பலராம சுவாமி ஆகிய 2 சகோதரர்களும் நன்றாக விளையாடுவார்கள். சில சமயங்களில் அவர்கள் வேங்குழல் இசைத்து, சில மாடு மேய்க்கும் சிறுவர்கள் ஒரு கச்சையில் மணிகள் ஒலிக்க ஓடினர். அவர்களுடன் பலராமர் மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ற 2 சகோதரர்களும் பறவைகளின் நிழல்களை பின்தொடர்ந்து செல்வது போல் அலங்கரிக்கப்பட்டனர். அவர்கள் தலையில் மயில் இறகுகளை அணிந்து கொண்டு மலர்கள் மற்றும் இலைகளால் தங்களை அலங்கரித்தனர். நரேஸ்வர் ஒரு நாள் கம்சனால் அனுப்பப்பட்ட வத்சாசுரன் அவர்களின் கன்று கூட்டத்துடன் இணைந்தான்.
ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் இதை அறிந்து அவரிடம் சென்றார். அந்த அரக்கன் தனது வாளை உயர்த்தி மாடு மேய்க்கும் சிறுவர்கள் வழியாக மீண்டும் மீண்டும் ஓடுவதை கண்டார். திடீரென்று தோன்றி தனது பின்னங்கால்களால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தோள்களை தாக்கினார். மற்ற மாடு மேய்க்கும் சிறுவர்கள் ஓடிவிட்டனர். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது 2 பாதங்களையும் பிடித்து சுழற்றி சுழற்றி தரையில் வீசினார். பின்னர் பகவான் ஸ்ரீஹரி அவரை தனது கரங்களால் தூக்கி கபித மரத்தின் மீது வீசினார். அரக்கன் உடனடியாக இறந்தான். அவரது அடியில் பெரிய கபித மரம் விழுந்தது, மற்ற மரங்களையும் வீழ்த்தியது. இது ஒரு அற்புதமான விஷயம். ஆச்சரியப்பட்ட அனைத்து மாடு மேய்க்கும் சிறுவர்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புகழ்ந்து பேசத் தொடங்கினர். வானத்தில் உள்ள தேவர்கள் அவர்கள் எழுந்து நின்று ஆரவாரம் செய்து கொண்டு மலர்களை பொழிந்தனர், மலர் மாறி பொழிந்தனர். அசுரனின் மகத்தான ஒளி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கலந்தது. பகுலாஸ்வ மன்னர் கேட்டார், முனிவரே, இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, கூறுங்கள், முன்பு எந்த நல்லொழுக்கமுள்ள மனிதர் இந்த வத்சாசுரனின் வடிவத்தில் தோன்றி இறுதியாக முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் இணைந்தார்? ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், மன்னரே, முரனுக்கு ஒரு மகன் இருந்தான். பிரமிளா என்ற அசுரன் தேவர்களை போரில் தோற்கடித்தான். ஒரு நாள் அவன் வசிஷ்ட மாமுனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றான். அங்கே முனிவரின் ஹோம தேனுவான நந்தினியை கண்டான். அவளை அடைய ஆசை கொண்டு அவன் ஒரு பிராமண வடிவத்தை எடுத்துக்கொண்டு முனிவரை அணுகி அழகான பசுவை வேண்டிக் கொண்டான். முனிவருக்கு தெய்வீக காட்சி கிடைத்தது. எனவே எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் அவர் ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தார். பின்னர் பசு தானே கூறியது, ஸ்ரீ நந்தினி கூறியது, துர்மதம் கொண்ட ஒரு அரக்கன் மூர்கனின் மகன். ஆனாலும் நீ ஒரு பிராமணனாக முனிவர்களின் பசுவை திருட வந்திருக்கிறாய். எனவே ஒரு பாடக கன்றாக. மன்னரே, நந்தினி இதை கூறியவுடன் முரனின் மகன் ஒரு பெரிய கன்றாக மாறினான். பின்னர் வசிஷ்டமா முனிவரையும் பசுவையும் வலம் வந்து வணங்கி, எம்மை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறினான் என்று ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறுகிறார். பசு பெரிய அரக்கனே, துவாபரத்தின் முடிவில் நீங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கன்றுகளுக்குள் நுழைவீர்கள். அப்போது நீங்கள் முக்தி அடைவீர்கள். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறுகிறார், அதே சாபத்தாலும் வரத்தாலும் வத்சாசுரன் என்ற அரக்கன் மிகவும் பரிபூர்ணமான பதீத மற்றும் புனிதமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் இணைந்தான். இதில் ஆச்சரியம் கொள்வதற்கு ஒன்றுமில்லை. இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் 4வது அத்தியாயமான ஸ்ரீ பிருந்தாவன காண்டத்தில் உள்ள ஸ்ரீ வத்சாசுர மோக்ஷம் என்ற தலைப்பின் உள்ள இந்த 4ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.